உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கிய அமர்வுகளில் இடம்பெற்றிருந்தார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் 2019ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்தார். அவர் கடந்த 6 ஆண்டுகளில் முக்கியமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகளின் ஒருவராக விளங்கியுள்ளார். அதன் விவரங்களை பார்க்கலாம். காலனித்துவ காலத்தில் கொண்டுவரப்பட்ட தேச துரோக சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்ய வேண்டாம் என மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற அமர்வில் இடம்பெற்றிருந்தார். நாட்டையே அதிர வைத்த பெகசஸ் உளவு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தொழில்நுட்ப குழுவை அமைத்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற அமர்வில் நீதிபதியாக இடம்பெற்றிருந்தார். தன்பாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரிய வழக்கில் அங்கீகரிக்க மறுத்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஒரு நீதிபதியாக இருந்தார். 2024ஆம் ஆண்டில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய மனுவை விசாரித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வை நடத்தும்படி தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் ஒருவராக இடம்பெற்றிருந்தார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் எனும் திட்டத்தை உறுதி செய்ததோடு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை காலக்கெடு விதித்து வழங்க உத்தரவிட்டிருந்தார் சூரியகாந்த். இணைய சேவையை காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்றும் இணைய அணுகல் என்பது பேச்சுரிமையின் ஒரு பகுதி என தீர்ப்பு வழங்கிய அமர்வில் இடம்பெற்றிருந்தார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் உட்பட நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களில் 1/3 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய உத்தரவு வழங்கியுள்ளார்.